பெண்களுக்கான இடஒதுக்கீடு இன்றைக்கு இருக்கிற எண்ணிக்கையின் அடிப்படையில் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, தொகுதி மறுவரையறை என்ற சிக்கல் நிறைந்த இரண்டு விஷயத்தோடு இதனை இணைக்கிற பாஜகவின் சதியை முழுமுற்றாக இந்த அவையிலே நாங்கள் எதிர்க்கிறோம். பெண்களை பணயம் வைத்து அரசியல் செய்வது வலதுசாரிகளுக்கு காலம் பூராவும் இருக்கிற பழக்கம். திரௌபதியை பணயம் வைத்து கபட நாடகம் ஆடியதை போல கபட நாடகம் ஆட்ட நினைக்கிறீர்கள். நாங்கள் திரௌபதி You dismissed it. Black flag or blue flag does not matter. A black flag is a sign of protest, a sign to say we will stand up and fight and we shall not give up. The color of Periyar, our intellectual leader, he taught us self-respect. He taught us never to bow. He taught us fight till the end, and we will fight till the end. மூன்று காரணங்களுக்காக இந்த டீலிமிட்டேஷன் பில் இதை கைவிட வேண்டும் அல்லது ஜேபிசிக்கு அனுப்ப வேண்டும் என்று கோருகிறேன். ப்ரொபோர்ஷனேட் விகிதாச்சார அடிப்படையில் இந்த எண்ணிக்கை உயர்த்தலாம், மக்கள் தொகை அடிப்படையில் எண்ணிக்கையை உயர்த்தக்கூடாது. அப்படி உயர்த்தினால் தமிழ்நாடு உட்பட தென்மாநிலங்கள் பாதிக்கப்படும். ஓபிசி பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க மறுப்பதனால் இந்த சட்ட மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்துகிறேன். டீலிமிட்டேஷன் பில் என்பது ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி போதும் என்கிற நிலைக்கு மாற்றி அமைத்திருப்பது ஏற்புடையதல்ல.